ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்குங்க, விழாக்கெடுக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி வந்து காலி ஆயிடுச்சு. நான் சூப்பர் மார்க்கெட் வந்து மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். அதான் சரி நீ காய போட்டு அரைச்சிருவோம். இன்றைக்கி பசங்களுக்கு வேறு லீவா, அதனால் வசீமு தான் வந்து அரைக்கணும். அவன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி வசீம் இருக்கிறத நம்ம இந்த வேலையை முடிச்சோம் சொல்லிட்டு மிளகாய் காய போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாய் வற்ற வாங்கியிருந்தேன், கொஞ்சம் நார்மல் மிளகாய் வற்ற வாங்கியிருந்தேன். அதான் காம்பு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாருங்கள், கொஞ்சம் பதப்பட்டாலும் கையில் கட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக என்ன செஞ்சுட்டேன்னா, நான் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ காய போட்டோம் தான் நல்லா வந்து வெயில் அடிக்குது, திடீர்னு மழை மேகமாகவும் இருக்குது. என்னன்னு தெரியல. சரி காய போடுவோம், அதுக்கடுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணி நான் காய போட போகிறேன். காய போட்ட அப்புறம் வசீம் வந்து விளையாட போயிருக்கான், வந்தவொடனே நம்ம அரைக்க கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தில் காய போட்டு வந்துட்டேங்க. காலைல வந்து பார்த்தீங்கன்னா நாஷ்டா நம்ம வீட்டில் எதுவும் செய்யலை. ஏன்டா லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் பசங்க லீவுனால. வசீமை வந்து வடை வாங்கிட்டு வச்சோன்னே நான் காய போட்டுறோம்னா வசீம் பசங்களாம் சாப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் 2 சாப்பிட்டுட்டு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பாச்சா வந்து புலாவ் கேட்டான். புலாவ் வீட்டில் செஞ்சிடும் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம நோம்புக்கு முன்னாடி செஞ்சது. அந்த புலாவ் செய்யவே இல்லை. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு காலி ஆயிடுச்சா, அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்காண்டி பூண்டெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னாக்கும் பசங்களாம் வீட்டில் இருக்கனால புலாவ் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சிக்கன் புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். என் மெயின் மசாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கும் புலாவுக்கு இதுதான். இன்னும் கருப்பு இலக்கம் வந்து இந்த ஊரில் கிடைக்காது. நான் மகாராஷ்டிரா போவேன், அந்த லீவில் போவோங்க. உங்களுக்கு சூப்பரான விழாக்கெலாம் போகிறேன். நான் அங்கே போய் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறீங்களா இந்த வீடியோ என்னுடைய வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னை பற்றி சில கேள்விகள் கேட்குறீங்க. என்னை கண்டினியூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கும் உங்களுக்கே தானாகவே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறங்கிறது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நான் புலாவுக்கு வந்து இந்த ஜாஜீரா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். நம்ம ஊர் கடையிலலாம் கிடைக்காது, அர்ப்போட்டில் தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஜீரகம், ஜாஜீரா, சொல்கிறது சாவி பத்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இலைலாம் பிரியாணி பிரிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடணும் டக்குன்னு. இப்போ நேரமாச்சுங்க. எங்கள் ஊரில் வந்து இப்போ கபடி போட்டி நடக்கிறதுனால பசங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. லேட்டாக பசியோட சரியாக செம்ம வெயில் அடிக்குது, லேட்டாக தான் வருவாங்க. அதுக்கு சமைச்சு வைக்கணும். புலாவில் உருளைக்கிழங்கு போடுறது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் அவன் என் பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனால் நிஜமாவே என் பொண்ணுக்கு வந்து கறியில் உருளைக்கிழங்கு போட்டாலோ இல்லை புலாவில் உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு சீவி எடுத்துட்டு நம்ம டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். டைம் ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து நேற்று பேர் தண்ணி வந்துச்சா, சைடில் ஒரு துணி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் செஞ்சுட்டு ஒரு பக்கம் மிளகாவத்தை காய வச்சுருக்கேன். மழை இன்ன வரைக்கும் வெயில் பயங்கரமாக அடிச்சுங்க. இப்போ கொஞ்சம் மந்தேரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு மழை வந்துடும், சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நான் அதையும் வெளியே கண் பார்வை வெளியே ஒரு பாரை பார்த்துட்டு இங்கேயும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம மிளகாத்தில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சேர்த்து காய போட்டு விட நம்ம அரைக்கி மிஷினில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அது இப்போ பசிக்குது. காலைவே சாப்பிடல, நாங்கள் வடை வாங்கி மட்டும் தான் சாப்பிட்டோம். எல்லோரும் நாஸ்டாவுக்கு வந்து வடையை வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் அதை தான் நாஸ்டாவே சாப்பிட்ருக்கோம். ஆனால் டக்குன்னு சமையல் பண்ணுவோம். வசீம் வேற பசிக்குன்னு கிடைக்க கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏன் இப்போ என்னமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதில் வந்து இப்போ தேவையான அளவு நெய்யும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்கிறது, மாதத்தில் ஒரு நாள் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது அப்படி தான் பார்த்தேன், அதுக்கு மாதிரி தெரில. நோப்டேத்தை பார்த்தீங்கன்னா வாரம் வந்தாங்க. நெய் விற்கிறவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கி வச்சிட்டமாக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் வசீமுக்கு நெய் தோசை ரொம்ப பிடிக்கும். அதை நான் பெருநாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 6 லிட்டர் வாங்கி வச்சேன் வீட்டில். நம்ம பொதுவாகவே நான் கடையில் வந்து உதயகிருஷ்ண நெய்யா அந்த நெய் தான் நான் வந்து வாங்கி வைப்பேன். இந்த வாட்டி வாங்கலை, இங்கேயே வாங்கிட்டேன். நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பசிக்குதுனாங்க. ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டாங்க. வெளியே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போகிறீங்க? நம்ம என் பொண்ணை வந்து யாரும் உங்கள் ஃப்ரெண்டா? என் பொண்ணை வந்து காலேஜ் விட போவீங்களா, அப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டு பையன் நம்ம சொந்தக்காரந்தே என்ன சொல்ல. எங்கே ஒரு எல்லாரும் சேர்ந்துட்டு சரி நம்ம சமையல் வேலை பார்க்கலாம். இங்கே மழை மேகமாக வேறு இருக்குது. மிளகாத்தை வேறு காய வச்சுருக்கேன். வேகமாக இருக்குது. துணியெலாம் துவச்சி காய போட்டிருக்கேங்க. இன்னும் வச்சுருக்கேன். மிஷினில் வேறு துணி கிடக்கு. சைடு போய் அந்த வேலை ஒன்று. இங்கே வந்து சமையல் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடலாம்.
ஆயிலையே. இது கூட வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். ஆச்சு நோம்பு வந்தது முன்னாடி செஞ்சது தான், அதுக்கு புலாவ் செய்யவே இல்லை. நேற்று வந்து பாச்சா பார்த்தீங்கன்னா புலாவ் செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் சரி செஞ்சுட்டு இருக்கேன். புலாவில் வந்து உருளைக்கிழங்கு போடுறது வந்து இந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மகாராஷ்டிரா போகும்போது ஒரு பாரி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இப்போ உருளைக்கிழங்கு போட்டு புலாவ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பொதுவாக நம்ம சமைக்கிறதோட அடுத்தவங்க சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம தோணும். ஆனால் நிஜமாக நல்லா சமைச்சிருந்தாங்க அவங்க வந்து. இன்ஷால்லாம் இந்த வருஷம் நாங்கள் போகும்போது அவங்க வீட்டுக்குலாம் போவோம், அங்கெல்லாம் வீடியோ அவங்க பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இது கூட வந்து நம்ம கரம் மசாலா எடுத்துங்க, அதை சேர்த்துடலாம். அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஊரில் வந்து இந்த பச்சை மிளகா கிடைக்குங்க, ஆனால் இந்த பச்சை மிளகா கிடையாது. அங்கே நிறையா பச்சை மிளகா போடுவாங்க, அது காரம் இருக்காது. நம்ம சாப்பாடோட சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க, ஆனால் பேஸ்ட்டாக இல்லாமல் அதை வந்து தட்டி ஒன்றுனா தட்டி சேர்ப்பாங்க. நல்லா வாசனையாகவும் தான் இருக்கும். அதோட நம்ம அரைச்சாச்சு, அதனால் அதைத்தான் கொஞ்சம் சேர்த்துருக்கு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு தேவை உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கிய மெயினான ஒரு பொருள் என்னன்னா தனியாக தூள் தாங்க. தனியாக பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தக்கலை போட்டுக்கலாம். நான் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் நான் போட்டுக்கிறது பிரியாணி அரிசி தான், அதனால் வந்து 1க்கு 1.5 மணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிது. இது போகும்போதே அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். அரிசி சேர்த்துக்கிற போகிறோம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்படி கொதி வந்தாலும் தம் போட்டோமாக்க நமக்கு புலாவ் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. நம்ம கொதி வந்தோன்னே தம் போட்டு இது மூடி வச்சிடலாம். இனி வெயில் அடிக்குமான்னு சந்தேகமாக தான் இருக்குது. துணிலாம் காய போட்டு எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காய போடணும். மிளகாத்தை எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு வந்து நம்ம காய போட்டுக்கலாம். வெயில் வருது திருப்படியும் தெரில. மழை வாங்கிட்டு மேகமாக இருக்குது. மேற்க வந்து மேகமாக இருக்குது, கிழக்க வந்து வெள்ளை வானமாக இருக்குது. மழை வருமா வராதான்னு தெரியல. எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன். புரியலையே. கொஞ்சம் இருக்கட்டும், பார்த்துட்டு எடுத்துக்கலாமாட்டா. கொஞ்சம் நல்லாவே காஞ்சிச்சு பாரு. இன்னும் நல்லா காயணும். சரி இருக்கட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மிளகாத்துல எடுக்கலான்னு போனேன். போயிட்டு உள்ளே தான் வந்தேன். அதுக்குள்ளே வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. பொருட்களை ஃபுல்லாக காய போட்டிருக்கேன். சரி நல்லா காயட்டும். ஆனால் மேலே மேகமாக தான் இருக்குது. இங்கே சாப்பாடு ஊற்றி வச்சு சிம்மில் வச்சிடலாம். இந்த துணி வேறு பெண்டிங்கில் இருக்குது, காய போடணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வசிம் பாச்சா வரல. வந்தோடனே சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு வந்து இப்போ மணி வந்து 3:30-4 மணி ஆக போகுது. காபி பவுட்ரு போட்டு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஜூஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி குடிச்சோமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதில் இதில் என்னென்ன ஒரு நம்ம குடிச்ச டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அதில் என்ன கலந்துருந்தது ஓரளவு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கும் எடுத்தியா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவு நமக்கு என்ன சாக்லேட்லாம் இருக்குது ஓகேங்களா. இதை பார்த்தா என்னமோ எனக்கு பொடி எடுத்துக்கூட சரியாக எனக்கு தெரியாதுங்க. என்னமோ போட்டிருக்காங்க சரியாக தெரியல. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி ஜூஸ் டேஸ்ட் வரதான்னு பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ ட்ரை பண்ணுவோம். அதுக்காண்டி என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கும் காஃபி பவுடர், சன்ரைஸ் காஃபி பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து பாலை பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா திக்காக காய்ச்சி, தண்ணியே ஊற்றாமல் திக்காக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் அப்படி எடுத்து வச்சுட்டு பாருங்கள். ஐஸ் கட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி போட அரைச்சா நமக்கு திக்னஸ் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னாக்கும் அதோட போட்டு அரைக்கிறதுக்காண்டி
டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அரைச்சமாக்கும் நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து சாக்லேட்டும் இருக்குது, அந்த பிஸ்கட் டேஸ்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்கனால இதில் வந்து சாக்லேட் போட்டிருக்காங்க. நான் இந்த சாக்லேட் தான் வாங்கலை. இதோட டேஸ்ட் சொல்லி இதில் போடலாமா பேரிச்சம்பழம்? நான் கூட இதில் பேரிச்சம்பழம் போடலாமான்னு சரி வேணாம், இதை மட்டும் வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். கூல் காஃபி இருந்தால் கூட ஓகே, ஆனால் நமக்கு வந்து நல்லா திக்காக நல்லா கிடைக்கிறதுக்காண்டி இப்போ பண்ண போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம். வசீம் ரொம்ப ஆவலோட உட்காந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மிக்ஸிக்கு அப்பாத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா அடிச்சு எடுத்தோம்னாக்கும் கூல் காஃபி கலர் மாறிடும், சேஞ்ச் சரிங்களா, கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கடுத்து மற்றதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே போதும், அப்படியே அரைச்சி கூல் காஃபி கலருக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு இந்த நம்ம சர்க்கரையும் நம்ம காஃபி தூளும். ஓகேங்களா, இது கூட வந்து நம்ம பிஸ்கட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை சேர்த்துலாம். அது கூட இப்போ சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. கலர் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சேர்த்தோன்னே. நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து காய்ச்சி தான் வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து நான் பச்சை பாலை சேர்க்கலை, அதை அப்படியே சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம சாக்லேட் சிரப்பு ஊற்ற போகிறோம். நம்ம சாக்லேட் போடல இல்லையா, நான் சாக்லேட் சிரப்பு ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ ஊற்றிட்டேன். இது லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு, குடிச்சு பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த பாட்டிலே ஊற்றி வச்சிடலாம், இந்த டப்பாலே ஊற்றி வச்சிடலாம். நல்லா ஜில்லுன்னு குடிச்சா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.